ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே விலாக் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக தாங்க இந்த டியூட்டி வந்து போக போகுது. ஸோ இங்கேருந்து போகிறது ஒரு பாட்டு, ரிட்டன் வர்றது ஒரு பாட்டாக வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளாக்லாம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒசூரில் பேககொண்டி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கம்பெனியோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம், பட் ஆனால் கம்பெனியோட என்ட்ரன்ஸை வந்து நான் விலாகில் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிக்கப் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒசூரில் பேககொண்டப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா சென்னை தாங்க போக போகிறோம். சென்னை ட்ராப் மட்டும்ங்க, ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து எம்டியாக தாங்க வரப்போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து கம்பெனிக்கு போயிட்டுருக்கோங்க. கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 11 o'clock வந்து கம்பெனிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்பெனிக்கு போயிட்டு விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10:57 ஆச்சு டைமு. இன்னும் ஒரு 3 minutesல நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு நம்மளும் போயிடலாங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தளி ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. டிவிஎஸ் நகர்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தகொண்டப்பள்ளி போகிற ரோட்டில், இந்த ரோடு டெட் எண்டு போயிட்டு ரைட் எடுத்தோம்னா அத்திப்பள்ளி போகும். அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சர்க்கிளில் போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கிராண்ட் சினிமா வரும். கிராண்ட் சினிமாலேருந்து ஒரு 5 kilometersங்க. பாருங்கள், இதில் ரைட் எடுத்தோம் அப்படின்னா அத்திப்பள்ளி, லெஃப்ட் எடுத்தோம்னா கிளமங்கலம். நம்ம இந்த சர்க்கிளில் அப்படியே ரைட் எடுத்து அகெயின் வந்து அடுத்த சர்க்கிளில் உடனே வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து லெஃப்ட் எடுத்துருவோங்க. லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து எஸ்டிஆர் பைபாஸ் அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு பார்த்திங்களா, அதுக்கு கீழே அப்படியே போனோம்னா கிராண்ட் சினிமாங்க. கிராண்ட் சினிமாலேருந்து ஒரு 5 kilometers வருங்க. ஆக மொத்தம் நம்ம பத்தலப்பள்ளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா 15 kilometersங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆயாச்சுங்க கம்பெனிக்கு நியர்பை. இன்னும் ஒரு 3 kilometers இருக்குது. நம்ம கரெக்டாக இப்போ எக்ஸாக்டாக கிராண்ட் சினிமா தாண்டி போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கம்பெனிகிட்ட போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் வந்து பார்க்கிங்கும் பண்ணுவோங்க. பண்ணிவிட்டு கம்பெனியில் போய்ட்டு என்ட்ரி போட்டு நான் வந்து விலாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நம்ம அவ்வளோதாங்க கம்பெனிக்கிட்ட வந்துட்டோம். இது எல்லாமே கம்பெனிக்குள்ளார உள்ளே போகிறதுக்கு தாங்க நிற்கிது. நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரி போட்டு வந்தாச்சு. நம்மளும் கம்பெனியில் வந்து பார்க் பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்து கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனி கேட்டு இந்த பக்கம் தாங்க நம்ம நிற்கிறோம். பேக் சைடில் தெரியுது பார்த்திங்களா, அதுதாங்க வந்து கம்பெனி கேட்டு. உள்ளே கூப்பிட்டாங்கன்னா நம்மளும் கிளம்பி போகலாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம். எப்படியும் ஒரு 20 minutes ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வர சொல்லியிருந்தாங்க. 11 o'clock வந்து நம்ம என்ட்ரி போட்டாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எப்படி போகிறோம், எது வழியாக போகிறோன்னு பார்ப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிலேருந்து கால் பண்ணிட்டாங்க. இப்போ 11:10 ஆகுதுங்க. நம்ம அவ்வளோதாங்க, ஒரு 10 minutesலேயே கால் பண்ணிட்டாங்க. கம்பெனிக்குள்ளார உள்ள அலோடு இல்லை. நம்ம கேபும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டேஷன், லோக்கல் பேக்கேஜ், ரெண்டல் பேக்கேஜ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கேப் அண்ட் நீட்டாக இருக்குங்க. ப்ரைஸும் அப் அண்ட் அப் ப்ரைஸ் தாங்க வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அப்படியே வந்து ரோடு கிராஸ் பண்ணி கம்பெனிக்குள்ளார வந்து என்ட்ரி ஆகலாங்க. போயிட்டு கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. முருகருக்கும் நீட்டாக வந்து பூவெலாம் நிறையா போட்டாச்சுங்க. போட்டு நம்மளும் வந்து கிளம்பிட்டோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி விட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. கிளம்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தகொண்டப்பள்ளி லெஃப்ட் எடுத்தோம்னா அத்திப்பள்ளி ரோட்டில் சர்க்கிள் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம இப்போ அப்படியே போக போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டிவிஎஸ் நகர் வழியாக அப்படியே போயிட்டுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சீசாய் ஸ்கூல் வழியாக போய் தர்கா பிரிட்ஜிலேருந்து அப்படியே ஹைவே ஏறிட்டோம்னா டுவர்ட்ஸ் ஹைவே தாங்க பாஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீசாய் ஸ்கூல்கிட்ட வந்துட்டோங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுது தான் சீசாய் ஸ்கூலு. நம்ம அவ்வளோதாங்க, சென்னை ஜேர்னிக்கு வந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எக்ஸாக்டாக டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆயிடுச்சிங்க டைமு. நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தர்கா பிரிட்ஜிட்ட வந்திருக்கோங்க. இந்த தர்கா பிரிட்ஜில் அப்படியே யூட்டர்ன் பண்ணிவிட்டுங்க நம்ம அப்படியே ஹைவே ஏறினோம்னா நேராக கிருஷ்ணகிரிங்க. கிருஷ்ணகிரியில் போய்ட்டு சென்னை பைபாஸ் லெஃப்ட்டு திருப்பினோம்னா நேராக ஒரே ரோடுங்க. நாட்றம்பள்ளி ராணிப்பேட்டை வழியாக நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடுங்க. எங்கே வந்து சென்னையில் வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாய் கார் கம்பெனி தாண்டி இருங்காட்டுக்கோட்டை சிட்கோங்க. சிட்கோ சிக்னலில் வந்து கிராஸ் பண்ணி சர்வீஸ் ரோடு எடுத்து அங்கே தாங்க போக போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம இந்த விலாக் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுக்கும் தெரியுங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தாங்க போக போகிறோம். பைபாஸ் டு பைபாஸ் எங்கேயும் நிப்பாட்டாமல் தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒசூர் ஜிஆர்டி பிரிட்ஜ் மேலே தாங்க போயிட்டுருக்கோம். ஒரு 5 hours ஜேர்னியில் இங்கேருந்து சென்னை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியிருக்கோம். பார்க்கலாங்க, போகிற வழியில் ஏதோ டிராஃபிக்னா டைமிங் முன்ன பின்ன ஆகுங்க. எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டோல் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து கூடயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோங்க. ஸோ வந்து காருக்கு டோல் எவ்வளோ ஆகுது, இங்கேருந்து சென்னை போனால் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வந்து சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேங்க. ஏன்னா எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஒசூர்லேருந்து காரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் சிட்டி விட்டு நம்ம வந்து அவுட்ரு வந்துட்டோங்க. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இந்த டோல்கேட் வந்து கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா 90 rupeesங்க சிங்கிள் சைடுக்கு. ரிட்டன் 24 hours வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வரோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 130 rupeesங்க. பட் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோல் வந்து 24 hours வந்து ஒரு வாட்டி தாங்க நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டு ரிட்டன் ஒரு வாட்டி தாங்க கிராஸ் பண்ணணும். அதுக்கு மேலே கிராஸ் பண்ணி திருப்பி 3வது வாட்டி கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 90 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. முன்னே வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்லாம் இருந்துச்சுங்க. இப்போலாம் நிறையா ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோங்க. வந்துட்டு நம்ம சென்னை பைபாஸுக்கு சர்வீஸ் ரோட்டில் கீழே வந்துட்டோங்க. இந்த ஹைவேல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம் அப்படின்னோம்னா சேலம் போயிடுவோங்க. ஸோ நம்ம சென்னை பைபாஸ் ஏறிட்டோங்க. டோல் ரோடு ஸ்டார்டடு அப்படின்னு போட்டாங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் லைனாக டோல் வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒரு 50 kilometers ஒன்ஸு டோல் வந்துகிட்டே தாங்க இருக்கும். பட் ஆனால் ஒரே ஜேர்னிங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுதுங்க. நம்ம இப்போ தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாட்றம்பள்ளி டோலுக்கு முன்னாடி தாங்க சாப்பிட்டோம். இந்த டோல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபாங்க சிங்கிள் சைடு. ரிட்டன் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 45 ரூபாய் எடுப்பாங்க. நாட்றம்பள்ளி டோலுங்க. இப்போ நாட்றம்பள்ளி டோலும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆச்சுங்க. 2:30க்கு நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலூரில் தாங்க இருக்கோம். வேலூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 5:30 நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க சென்னை. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை கண்டிப்பாக எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறோங்க.
எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்து நிறையாவே போட்டிருக்காங்க, நல்லாவே அவுட்டர்லேயும் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தெரியுதாங்க சிஎம்சி, வேலூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்ம வந்து சிஎன்சி ஹாஸ்பிட்டல் தாங்க. இந்த ரைட் சைடில் ஒயிட் வித் ப்ளூ கலர் பில்டிங் தாங்க சிஎன்சி ஹாஸ்பிட்டல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுங்குவா சத்திரத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தாங்க இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டோல்கேட்டுக்கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுங்குவா சத்திரம் டோல்கேட்டில் தாங்க நம்ம வந்து இருக்கோம். இன்னும் அவ்வளோதாங்க, இதாங்க லாஸ்ட்டுக்கு. இப்போ வந்து எத்தனை டோல்கேட் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி 1 2 3 4 டோல்கேட் வந்து இப்போ இந்த டோலோடு சேர்த்து 4 டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு டோல் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஸ்ரீபெரும்புதூர் டோல் தாங்க. அந்த டோல் கிராஸ் பண்ணோன்னா அந்த டோலை கிராஸ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்ரீபெரும்புதூர் தாண்டினோடனே இருங்காட்டுக்காக ஹோண்டாய் கார் கம்பெனி வந்துடுங்க. வந்த உடனே இருங்காட்டை கோட்டை சிட்கோ வந்துடுங்க. அதில் அப்படியே சர்வீஸ் ரோட்டில் இறங்கி போகிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாங்க. சென்னை போய்ட்டு வீடியோ வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் தாங்க சொல்லணும். என்னென்னா கரெக்டாக நம்ம சென்னை சிட்டிக்குள்ளார என்ட்ரு ஆன உடனே டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஏன்னா வீக் டேஸில் வேறு வந்திருக்கோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிராஃபிக் இந்த டைமில் இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 3:30 3 o'clock வந்துன்னா கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணி உள்ளே போயிருந்துருக்கலாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. டிராஃபிக்னால் நம்ம வெயிட் பண்ணி தான் போய் ஆகணுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக வந்து நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே வந்து தெரியுங்க. ஸோ நம்மளும் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குங்க இந்த வீடியோ. ஸோ வந்து எப்படியாச்சும் வந்து ட்ராப் லொக்கேஷன், சென்னையில் ட்ராப் லொக்கேஷன் வரைக்கும் இந்த வீடியோ பார்ட் 1 கண்டினியூ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வெயிட் பண்ணுறோம். நம்மளும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி தாங்க எடுத்துருக்கோம். அப்படி எடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீபெரும் டோல் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸுங்க ஒன் சைடு. டபுள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நம்ம அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 டிராஃபிக் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிலைங்க. கூகுள் மேப் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ஆக்சுவலி ரூட் தெரியும் அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப் வந்து போடலைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணிடுவோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:07 ஆச்சுங்க. ஒரு 5:30 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு நம்ம ரீச் ஆகிருவோம் தாங்க நினைக்கிறேன். பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு வந்து கம்பெனிகிட்ட நம்ம வந்து ரீச் ஆகிறோன்னு சொல்லிட்டு. டுவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிட்டி விட்டு வெளியில் வர சைடில் வந்து டிராஃபிக் இல்லைங்க. சிட்டிக்குள்ளார உள்ளே போகிற சைடில் தாங்க ஏன்னா டிராஃபிக் இருக்குது. ஏன்னா சிட்டிலேருந்து உள்ளேருந்து வெளியில் வரது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அந்த டைமில் வந்து இந்த டோல்கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி உங்களுக்கு நேமும் நல்லா தெரிகிற மாதிரி காட்டியிருப்பேன். நம்ம ஒயிட் ஏஞ்சலும் அங்கே தான் நிற்கிறாங்க. நம்ம அவ்வளோதாங்க, கம்பெனிக்கும் நம்ம வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நம்ம சைன் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இது மாதிரி வண்டி கிளம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டைம் தருவாங்க. இப்போ நம்மளுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் கிளம்பிட்டோம். வந்த ஒர்க்கு முடிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் யாரும் கிடையாது, நம்ம மட்டும்தான் எம்டியாக போக போகிறோம்.
உங்களுக்கு வரப்போ ஹோண்டாய் கார் கம்பெனி காட்டலைங்க. இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோண்டாய் காருக்கு லெஃப்ட் சைடில் பார்க்குறது ஹோண்டாய் கார் கம்பெனி. நம்ம இப்போ தாங்க வந்துட்டு வந்து இந்த சிக்னல் இருங்காட்டுக்கோட்டை இதில் அப்படியே ஃபுல் லெஃப்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னோம்னா இருங்காட்டுக்கோட்டை சிட்கோங்க. இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறதாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாய் கார் கம்பெனிங்க. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கார் கம்பெனி ஃபுல்லாமே ஒரே பிளான்ட்டு தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஹோண்டாய் கார் கம்பெனி தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக எடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் டுமாரோ நான் வந்து 11 o'clock வந்து போஸ்ட் பண்ணிடுவேங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன் தாங்க நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.